ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தண்ணி மெஷர்மெண்ட்டில் 400 ml தண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். வாட்டி முக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் திரட்டும் போது. இப்போ சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதை கோன் ஷேப்புக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா சில பேர் ரவுண்டாகவே சப்பாத்தி சுடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் சுடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா லேயராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெந்துச்சுன்னா. இப்போ நான் இதை திரட்டி எடுத்துக்கிறேன்.
தோசைக்கல் நான் போட்டுக்கிறேன். தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டுடலாம். நல்லா சூடாகட்டும். போட்ட ஒரு 5 செகண்ட்க்கு நம்ம வந்து அதை கையிலே கூட திருப்பி விட்டுக்கலாம். கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கணும். சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வருது. நான் சொன்னேன்ல, நல்லா மெலிசாக திரட்டினா இந்த மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சுகர் பேஷண்ட்ஸு, டயட்டில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து காராமணி கருணக்கிழங்கு குழம்பு நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, லேயராகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.